நாளின் மீண்டுமாய் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் என்பது நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு நாள். ஒரு சோதனை கிறிஸ்தவ மக்களாக நமக்கு ஒரு சோதனை. கிறிஸ்தவ மன்னரின் நோக்கம் நன்மை செய்வதற்காக கிறிஸ்தவ சார்ந்த கிறிஸ்துவ ஒரு மதமாற்றத்துக்காக ஒரு மதத்தை உருவாக்குவதாக கிறிஸ்துவல்ல. கிறிஸ்துவனுடைய நோக்கம் இருளை வாழ்வதில் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக வந்தார். அந்த பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக வந்தால் நாம் மக்கள் மத்தியில் என்ன செய்திருக்கிறோம். ஒரு குட்டி கதை எனக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சொன்னாங்க. அன்றைக்கி தமிழ் போகலாம். அன்றைக்கி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், பூகோளம் எழுதலாம். நான் படிக்கிறாங்க 20 வயசில் ஒரு புத்தகம் அதில் இந்த ஆமகதை இருக்கிற ஆமைக்கு மயிலுக்கு நான் போட்டிக்கிட்டு மயிலுக்கு வச்சு ஆமை வா நம்ம யார் பெரிய வேலை யார் வேகமாக போடுவோம் செய்யணும்னு சொல்லிச்சு. ஆமையே சரியிடுச்சு. இந்த போட்டி எண்ணிக்கிறது போட்டி நாடுகிறது. தென்காசியிலே போகணும். தென்காசியிலேருந்து கல்யாணம் இல்லை, தென்காசிலேருந்து அது என்ன அதில் ஏதோ ஊர் வச்சுக்கோங்க. அதில் ரெண்டு போட்டி இருக்கிறது என்ன நடக்க ஆரம்பிச்சு. மயிலுக்கு எப்பவுமே தனி நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நல்லா பாடுவோம், நல்லா ஒர்க் பண்ணுவோம், நல்ல மெசேஜ் மக்களை சிரிக்க வச்சுருக்கோம், மக்களை தூக்க வைப்பாங்க ஒரு கான்ஃபிடென்ட், நல்லா பாடுறது ஒரு கான்ஃபிடென்ட், பெரிய விஷயம். அந்த இசையோடு பாடக்கூடிய தன்மை எனக்கு அந்த இசையோடு உடம்பை எனக்கு காட்டக்கூடிய தன்மை எனக்கு பாடி லாங்குவேஜ் பாடணும் இருக்கு. அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். அப்படியே எனக்கு பாட தெரியும். அவருக்கு கான்ஃபிடென்ட் முயலுக்கு என்ன கான்ஃபிடென்ட் நம்ம முன்னால் இருக்கும். ஒருவேளை மூடி இருந்தாலே நமக்கு என்ன கான்ஃபிடென்ட்? நல்ல பாட தெரியும், நல்ல மெசேஜ் கொடுக்க தெரியும். மக்களை ஒரு 50 நிமிஷமும் 1 மணி நேரமும் தூக்க விடணும். போர் அடிக்கிறது. தையா விட்டாரு சீக்கிரம் முடியுங்கிறாரு. ஐயா நான் பேச பார்த்துக்கிறேன் யார் ஆடுறாங்க. அதில் ஒருத்தர் கொண்டு 35 நிமிஷம் டைம் பார்த்தேன். அவர் கவனிச்சாரே நான் நினைச்சேன் 36 நிமிஷம் திரும்பிட்டாரு. என்னதான் ஜாலியாக என்ன காப்பியாக பேசினா அவர் என்ன பண்ணிட்டாரு 35. அப்போ நம்ம என்னாச்சு? அதுதான் நமக்கு செய்தி. நம்ம கடவுள் வார்த்தை கேட்டா செத்துக்கோங்க கேட்டுட்டா அப்படிலாம் பேச முடியாது. கேட்டு எல்லாரும் வச்சுக்கப்படுறது. அவன் 1 லட்சம் பேருக்கு 1 லட்சத்துக்கு போகிறான். 3 பேர் தான் ஹீலிங். நம்ம சேர்த்து 1000 பேர் போகலாம், 2 பேர் தான் ஹீலிங். நம்ம வாட் இஸ் டிஃபரெண்ட் போன்ஸ் நம்ம ஒன்று தான். அவரு கூட்டத்தை இடத்த தெரிவிச்சுட்டு யார் விசுவாசத்தோடு போறாங்க அவருக்கு அந்த கிடைக்கும். இவன் விசுவாசத்தோடு அங்க போனா ஹீலிங் கிடைக்குங்களா? எங்க போனா அந்த வீட்டுல 2 பேர் தான் கிடைக்கும். 1 லட்சம் பேருக்கு கிடைக்காது. அப்பா பவர் ஒன்றுதான், ஆவியானவருடைய தன்மை ஒன்றுதான். அது நாம எப்படி செய்து கொள்கிறோம், வரவங்க எப்படி எழுதி கொள்றாங்க. நமக்கு நம்முடைய நம்பிக்கை. நம்ம திருச்சலுக்கு வரும்னா நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் வருவாங்க, இவங்க பிரச்சனை என்ன, இன்னைக்கு எங்கள் சர்ச்சில் பையா சர்ச்சில் நான் 500 ஃபேமிலி இருப்பாயா, ஐயா உங்கள் சர்ச்சில் 500 ஃபேமிலி இருப்பா, 400 ஃபேமிலி, ஏஜ் மோகன் நியூ லைஃப் 2000 ஃபேமிலி, 5 சர்வீஸு. இப்போ காலையில் ஒருத்தர் வந்தார், மாமன் மச்சான் சர்ச்சை பிடிச்சிக்கிட்டாங்க. தலைவர் காலையில் நான் தான் பேசியிருந்தேன். சர்ச்சை எப்படி ஆரம்பிக்கிற ஒரு சரித்திரத்தையும் சொன்னாங்க. ஏன்னா பாஸ்போர்ட் எனக்கு எவ்வளோ உண்மையாக இருக்குது. நிறைய பாஸ்போர்ட் நல்ல ஒன்று இருக்கும். நான் புரியும் சொல்கிறேன், இப்படிதான் புரியும். அது நான் என்னுடைய பிஸ்னஸ் அடிப்படையில் தலைவராகவும் பிடிச்சி போகிறாரு. எத்தனை குடும்பம் இருக்கோ அத்தனை குடும்பம் லிஸ்ட்டு நம்ம இருக்கணும். அந்த குடும்பத்தை சொல்லிக்கணும், அந்த குடும்பத்தை வர்றாங்க அவங்க தேவை என்னன்னு சொல்லி நம்ம சொல்லிச்சுட்டு வரணும். நம்ம கடவுள்கிட்ட சொல்லிட்டு வரோம். அவ்வளோதான், நம்ம கடவுள்கிட்ட சொல்லிட்டு வரணும். அந்த
ஒரு பெரிய ஊழியக்காரர், என் பேர் ஜிஎல் மூடி. பெரிய கூட்டம் அப்படிங்கிற பெரிய சர்ச்சை ஜிஎல் மூடி. அதுக்காக 100 சொல்லினாங்க. அதில் ஒரு சட்டோரிகள் வந்து விட்டாங்க. தண்ணியோ எப்படி அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு பார்த்தாங்க. அதே சட்டோரிகளை பார்த்து ஒரு இயேசுவை தாக்கிட்டு நீ கவலைப்படாத ரத்தம் அப்படி சொன்னாங்க. நம்மாக்கு யாருமே தெரியாது பாஸ்டர் பக்கமா பார்த்ததே இல்லை. காரணம் சர்ச்சில் யாரோ வராங்க, வளர்ந்து வேலை பண்ணிட்டாங்க, முட்டி போட்டு ரோம் பண்ணிட்டு வர்றது. மக்களுக்கு நான் என்ன சொல்லுவேன், அதுதான் ப்ரிப்பரேஷன் சர்வீஸ். என்னால முடிகிற தன்னம்பிக்கை மாட தெரியும் என்னால் முடிகிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்கத்தோட வருவது. ஏதாவது அந்த ஏற்கனவே அந்த விசுவாசம் தான். டாக்டர் யூ ஃபெய்த் ஹீலிங் மார்க் 8ஆம் இருக்கிறார். மத்திய 15 உண்மையான ஒரு ஃபெய்த் ஹீலிங் பெட்டை ஒரு விசுவாசமே ரட்சித்தது. அந்த தொழுநோயாளியை பார்த்து ஒரு விசுவாசமே ரட்சித்தது. அந்த பதவியை கூட 7 படுக்கை எடுத்துக்குவா. அவனுடைய விசுவாசம் என்ன சொல்லுது, தாவீது குமாரன் வந்துட்டாரு கிடைச்சது நம்பிக்கை. இதே நம்பிக்கை தான் இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓடி போகிற வழியில நல்ல நம்ம படிச்சவங்க வேப்பமரம் நிழல் வந்துச்சு. வேப்பமரம் நிழல் வந்து கூலிங்காக இருக்குது, ஏசி மாதிரி இருக்குது, கொஞ்சம் ரிஸ்க் இருந்துச்சு. மாதம் ஆரம்பிக்கிறோம், அவங்களை வாடகை கொடுக்க முடியல, கஷ்டம், பிள்ளைகள் ஃபீஸ் கட்ட முடியல, செருப்பாக பேச முடியல. ஆனால் முட்டி போட்டு ஜோம் பண்ணுறோம், கஷ்டப்பட்டு ஜோம் பண்ணுறோம். அந்த வியர்வை நல்ல வாழ்க்கை கொஞ்சம் வாழ்வு வந்தால் நம்ம சைகத்தியாகிடும். தலைமை பொருளாதாரம் அதுக்கப்புறம் அந்த 30 வருஷத்துக்கு முன்னால் அந்த கான்ஃபிடன்ட் மக்கள் இல்லை. தலைமை பொருளாதாரம் அதுக்கப்புறம் நம்முடைய நிலைமை மாறிடும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கலாம், மத்தியானம் 1 மணி நேரம் தூங்கிக்கலாம். இப்போ வயசு முன்ன 40 65 பகலில் 2 மணி நேரம் தூங்கலாம், உடம்பு கெட்டு போவோம். இப்போ வில்லேஜ் மியூசிக்கு நம்ம போக முடியாது, ஏற்கனவே நம்ம போனால் பணி நமக்கு ஒத்துக்காது. ஓய்வு தேவை, ஒன்று கிடைப்பது ஓய்வு தேவை. இப்போ பின்னால் வந்த டாடா வச்சு ஓய்வு இல்லை. அதுக்கு என்னது எல்லை முக்கியம். இந்த எல்லையில் தன் கொடுத்த பயணத்தில் அதை நிறுத்த வயது வரை அந்த கொடுத்த பயணத்தை என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை பிஸ்னஸும் அப்படிதான். எஸ்ரா ஒரு சர்ச்சை ஆரம்பித்தார், சூப்பர் நடந்தார். அவங்க 30 பேர் இருந்தாங்க, 100 பேர் இருந்தாங்க. 100 பேர் வந்து ஒரு சர்ச்சை 10 பேர் இருந்தாங்க. 10 முடியுது, 10ல் 7 வந்து இல்லை, 100 சர்ச்சை இருந்தாங்க. 100க்கு 80 வரப்போ 60 வரப்போ எனக்கு 1000 இருந்தாங்க. 1000 கூட எனக்கு 1 லட்சம் ஆத்மா இருக்குல்ல, எனக்கு 1 கோடி ஆத்மா இருந்தாங்க. அவங்களுக்கு இறக்குறது அப்படி என்ன பண்ணல, கடைசி வரைக்கும் நாள் கூட கட் பண்ணாங்க. சொல்லுவாங்க ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் பதில் சொல்லுவாங்க. போன வாரம் அவங்க பொண்ணோடு ஒரு 80 ஈஸி 80 அனுபவம் மேலே அந்த அவன் அம்மா சொல்லி இப்போ போன வாரம் ஒரு சர்ச்சு பிரச்சனை. அந்த அம்மா பிஷப் வரணும்னா அவங்க அப்பாட்ட பேசினாங்க, அப்பா அந்த சர்ச்சையை டாக்குமெண்ட் எடுக்கிறோம். அவன் சொல்கிறாங்க அந்த அம்மா சொல்கிற ஸ்டைலை வாழ்க்கையை வாழ்க்கை என்பது இருந்துச்சு. ஈஸியை சர்ச்சை 100 சர்ச்சில் 95 சர்ச்சை டாக்குமெண்ட் இருக்காது, எல்லாம் அவருக்காக தான் இருக்கும். ஆனால் அவரு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. டாக்டர் பார்த்தா சர்ச்சை கேட்க முடியாது. சிஎஸ்சி போனால் பட்டா, அடகு, சிட்டா, பட்டா, அப்புறம் வந்து கடவுள் எவ்வளோ பட்ஜெட்டு 60 லட்சம், அதில் 30 லட்சம் இருந்தாலும் ஆரம்பிக்கே விடுவாங்க. ஆரம்பிக்க சர்ச்சை கேட்ட விடுவாங்க. இதெல்லாம் தேடி கட்டிவிடுத்து 50 வருஷம் ஆகிடும். இதுக்கு மேலே கட்டி பிடிக்கிறதா ஒரு சில சர்ச்சை வரும். பார்த்துக்கலாம், வரதானே அடிக்கிறாங்க லோக்கலாக ஓயா
எவ்வளவா? ஏன்னா எஸ்ஆர் பூமியிலையும் கர்த்தருடையது, வானபூமியும் என்னுடையது. சங்கீதம் 50 சொல்றாரு, சங்கீதம் 24 சொல்றாரு. பட்ட நம்ம பூமி கெட்டானது. அந்த எதிர்நீச்சல் இருக்குது. அதுதான் அவங்க எதிர்ப்பு பதில் போய்கிட்டே இருக்கு. ஆனா யார் ஜெயிச்சா? மெதுவாக போன ஒரு சில சர்ச்சை ஆரம்பிக்கும், மாஸ்டர் ஆகலாம், நாங்கள் எப்படி மாஸ்டர் ஆகிறோம் நிறையா தெரியும். அவங்க எந்த அளவுக்கு என்னையை குறிச்சிக்கிட்டாங்க. அவங்களோட இந்த நியூஸ் மாதிரி பேசுகிறான்னு நினச்சிக்கிட்டாரு, எனக்கு தெரியல. அது அவர்கிட்ட தான் இன்னும் தனியாக பேசுகிறான்னு போன கூட கிடையாது. ஒவ்வொருத்தரும் நினைவு இப்போ 50 பேர் இருக்குன்னா 50 நினைவுகள் ஒருத்தரை பற்றி அளவுக்கு 10,000 கொடுத்தாங்க ஏதோ பேசிட்டு போனா அப்படி இல்லை. அதனால 50 நினைவு பற்றி இப்போ எங்கள் கம்பெனியில் 40 ஒரு நாளைக்கு ஒரு செக்ஷனில் 100 பேருக்கு சாப்பாடு அப்படின்றாங்க. நல்லா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கருவாடு, ஒரு நாள் சிக்கன், ஒரு நாள் பீஃபு, ஒரு நாள் ஆடு, ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் ஆம்பளை. எல்லாரும் சாப்பாடு திருப்தியாப்பட்ட உடனே ஒருத்தர் நான் சாப்பாடு ஒரு 3 பேர் நான் எனக்கு சிக்கன் சாப்பிடுங்க, ரசப்பி சாப்பிடலாம். ஒரு 4 பேர் நான் கருவாடு சாப்பிட மாட்டேங்கிறான். ஒரு 5 பேர் நான் ஆட்டுக்கறி சாப்பிட மாட்டேங்கிறான். அப்போ எப்பவும் அகதி கெட்டு போனதுக்கு அதை பற்றி என்ன பண்ணக்கூடாது? நான் எங்கள் ப்ராக்டிக்கலாக எங்கள் கம்பெனிலேருந்து கற்றுக்கிட்டாங்க. இதுதான் போடுறாங்க, எல்லாரும் சாப்பிடாம என்ன பண்ண முடியாது. அதில் பிடிக்காமல் இருக்கு, அதை பற்றி நம்ம என்ன பண்ண முடியாது. காலையில் இட்லி வடை தான் சொன்னாங்க. நான் சொன்னேன் நல்லா பிடிக்காங்க, நல்ல சாப்பாடு பிடிக்கும். நான் சாப்பாடு நீ தான் கொண்டு கொடுங்க எனக்கு இது கூட நீங்கள் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டேன். அவன் என்ன பண்ணுறாரு, தாண்டி கொண்டு போய் கொடுங்க. அவர் குறைக்கல. நான் சொன்னேன் பூரியும் தோசையும் கொடுக்குறேன். அவன் கொடுக்கல. எனக்கே தோசை தாண்டி அப்புறம் கேட்டால் இல்லை கூட. அவருக்கு ஒருவேளை அண்ணன் திட்டு மாட்டா நம்ம தலையில் பார்த்து கஷ்டம் எக்ஸ்ட்ரா இருக்கும். மட்டனே முடியாங்க சொன்னேன். நைட்டு காசு யார் கொடுக்குறதுன்னு அது நீ நான் கொடுக்க முடியாதுன்னு ஃபஸ்ட்டு. அது கூட உங்கள் தலையில் தோன்றது கொடுக்கல. அப்புறம் நீங்கள் என்ன மாஸ்டர்னு கேட்ட அடுத்தது அவர் இருக்கிறார் இல்லைன்னு சிக்கனை சொல்லிட்டாரு. சிக்கன் சாப்பிட்டா வியாதி, நம்மளே இடிக்கிறோம். கடைசியில் பில்லை கொடுத்துட்டாங்க. ஆனால் நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா பேசி கூட கோதுமையில் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்களா? நான் கொஞ்சம் தான் டேஸ்ட் பண்ணேன். இனிச்சு அவ்வளோதான். டேஸ்ட் இனிக்கும், நான் டேஸ்ட் இதே மாதிரி நம்ம சமூகத்தில் என்ன பண்ணணும், சரியாக மெதுவாக போனாலும் நம்முடைய ஓட்டம் வந்து சரியாக இருக்கும். மெதுவாக போச்சா நம்ம ஓட்டம் சரியாக இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே வேகமாக போனேன். முயல் மனம் உடைந்து விட்டது. மனம் உடையக்கூடாது. ஏஜ் மோகம் வீடு வச்சாச்சு, ஸ்கூலில் வச்சாச்சு. ஸ்கூல் சர்வீஸ் ஆகிற ஒரு 15 வருஷத்துக்கு மேலே 20 வருஷம் 15லேருந்து 20 வருஷம் அந்த இடத்த கேட்டு வர டேனிங் ஸ்கூலில் இருக்குது. அவங்க கேட்டால் கொடுப்பாங்க. அதனால அவங்க கேட்ட இடத்த கேட்டு வர ராத்திரி 6 மணிக்கு வர ஒரு ஸ்பெஷல் செய்தி ஒரு பையனாக மாற்றினேன். நான் கொடுத்ததை வாங்கிட்டு வரேன்னா போவோம். அந்த போகிறவங்க அந்த அம்மா கூப்பிட்டு இதை வாங்கிட்டு வரேன் அங்கே போயிடுவோம். அங்கே போகிற இன்னொருத்தர் கூப்பிட்டு அங்கே போயிடுவோம். அவன் வந்து யாருமே செய்யணும். அப்படி ஒரு வேலை அவன் தான் வாட்ச்மேன். அம்மா அப்பா இல்லை. அது ஒரு ஐயர் ரெக்கமெண்ட் பண்ணி அம்மா அப்பாவில் உதவி செய்யணும். ஒரு 60 கொண்டு வாட்ச்மேனை போட்டோம். அவன் நிற்கிறான். அவன் வந்தேன்னு அவர் பார்க்க வர்றாரு. அப்பா அவன் சொல்கிறான் சாமி இல்லை, சாமி வந்து வீட்டுக்கு இருந்தான். வீட்டுக்கு வந்து அவன் வந்துட்டா 6 மணிக்கு வராது. அது வந்திருக்கிறதுனா அன்னை வேலை 45 லட்சம். அன்னை வேலை இன்னைக்கு ஒரு அது போட்டிருக்க ஷூ 25,000 ரூபா. இன்னைக்கு வந்து சுகர் பேஷண்ட் நான் தான் போடுறேன். அவர் போடுறதுக்கு கண்ணாடி ஒட்டி வச்சுருவார். யார் கொடுக்குறது? அது வந்துருக்க கார் i5
ஒரு ஷூ வைக்கு, கண்ணாடி வைக்கு. ஆனால் ஆண்கள் பொருள் ஏறவே வரல. பொருட்பட்டையா கொசுப்பட்டையா கொசு அப்போ இப்போ இல்லை. ஜெயலலிதா 6 மாதம் சிஎம் ஆனது கொசுவை இல்லாமல் அம்மா கொசுவை இல்லை கொண்டு போடுறது. அந்த அளவுக்கு நம்ம 6 மாதத்தில் வேலை செஞ்சது. அவ்வளோ கொசு தடுப்பதுவாக வரும். ஆனால் காருக்குள்ள ஏசி போட்டுனா கொசு கழிச்சிருக்காரு. அந்த காரை விட்டு இறங்கி பக்கத்தில் சிலம்பு குவார்ட்டர்ஸு, ஹவுசிங் போர்டு, சின்னது மொத்தமே 180 200 சதுரடி வீடு தான் ஒரு வீடு. அந்த வீடு ஒவ்வொரு வீடாக போய் ஒவ்வொரு வீட்டாக தேர்வு பண்ணி ஒவ்வொரு மக்களை சந்தித்து ஒவ்வொரு மக்களுக்கு கஷ்டம். அப்படி வேலை செஞ்சாதான் தான் அந்த ஷூ போட முடியுது, அந்த காரில் போட முடியுது. இவ்வளோ லைஃப் எனக்கு இருக்கு போதும்னு அவர் எனக்கு என்ன பண்ணல. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் அந்த ஆக்டிவாக தான் முடியாது. வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆண்டோடைய உன்னதப்படி இஸ்ரா முன்னேறிருக்கார். கடைசியில் அவர் அரசு மரியாதை இழந்த கொண்டு வர முடியும் அவர் எடுத்துக்கொள்ள. அரசு மரியாதை இழந்த 100 குண்டு வெடிச்சு போலீஸ்கார ஒரு பெரிய ஒரு தலைவர் மாதிரி இறந்தாருன்னா காரணம் உண்மைக்கு போகுது. நீங்களும் தானே ஏன் மாற முடியாது? மோகனாவோ இஸ்ராவோ இல்லை வாயியாவோ ஜிஎல் மூலியாவோ சார்ஜ் விடுறதாவோ ஸ்வீட்டாவோ ஏன் நம்மளால் மாற முடியாது? நம்ம என்ன பண்ணுறோம்? வேகமாக போகிறோம், மயில் மாதிரி நிறுத்திடுறோம், ஏசிக்குள்ள எல்லாரும் என்ன பண்ணுறோம்? அந்த ஆமை என்ன பண்ணல ஓய்வு. திரும்ப இப்போ மயில் வந்து திரும்ப இப்போ அப்சடாஸ் ஆமை கூப்பிச்சு அப்சடாக என்ன பண்ணுறாரு? அப்சடாகிறாரு. திரும்ப இப்போ இந்த வழி வேண்டாம், இது நீ தோத்துட்ட, இப்படி போனால் செல்வட்டை போனால் தோத்துட்ட, இந்த வழியை வச்சுக்கோங்க. திரும்ப போய் போட்டி ஆச்சு, போட்டி ஃபிக்ஸ் ஆச்சு, ஓட ஆரம்பிச்சாங்க. ஓட ஆரம்பிக்கும் இடையில ஒரு யானை பாலம் மாதிரி பாலம் ஆல்ரெடி பாலம் போடுறாங்க. இப்போ முயலுக்கு என்ன தெரியாது? நீச்சல் தெரியாது. ஆமைக்கு என்ன தெரியும்? எதிலும் வாழும் தன்மை உள்ளது, நீரிலும் வாழும் தன்மை, நிலத்திலும் வாழும் தன்மை. இதுதான் வாழ்க்கை பயணம். ஏசியும் போட்டு தூங்கணும், தலான் இல்லாமையும் தூங்கணும். எந்த இடத்துல என்ன பண்ணணும்? இருக்கிறது என்ன பண்ணணும்? இந்த சாப்பாடு குறைய சொன்னாங்க, என்ன பண்ண முடியாது. நான் நல்லா கொடுக்கும் நினைக்கிறேன், ஆனால் பெற்றுக்கொண்ட நான் என்ன பண்ண முடியாது? நான் இன்னும் நல்லா அடுத்த வருஷம் நல்லா கொடுக்கணும்னு தான் சொன்னேன், ஆனால் என்ன பண்ண முடியாது. தோல்வி கூட்டத்துக்கு போனால் நல்லா இருக்காது, நேரத்தை முடிக்க முடியாங்க, எனக்கு வேறு வேலை இருக்குது, எனக்கு ஓய்வு எடுக்க டைமு, இல்லை என் மகளை கூட்டிகிட்டு வர நேரம், என் ஒய்ஃபு ஸ்கூலில் கூட்டிகிட்டு வர நேரம், எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, இதெல்லாம் சொல்லி கேட்ட பண்ண முடியாது. முதலாவது தேசிய ராஜ்யத்தையும் நீதி தேர்ந்த கல்விகளெல்லாம் கொடுத்து நம்ம முதலாவது யார் கேட்கணும்? கொடுத்த வேலை என்ன? இன்னைக்கு 198 ஊழியக்காரங்க மனைவி பள்ளி ஸ்கூலில் விடுறாங்க, பிள்ளைய ஸ்கூலில் வீட்டுக்கு கொடுத்துறாங்க. மற்றது அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் எல்லாருமே. இன்னைக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது மெயின்டெனன்ஸ். ஆனால் நீங்கள் நானும் அந்த வாழ்க்கை தோல்வி என்பது தடங்கள், அந்த ஸ்பீட் பிரேக்கை பார்த்து முயல் தோற்றுவிட்டது. எந்த நிலையிலும் வாழக்கூடிய ஒரு தன்மை அந்த முயலுக்கு அந்த ஆமைக்கு வந்துச்சு. இப்படித்தான் வாழ முடியுங்கிற தன்மை முயற்சி. நாம் எந்த நிலையில் நாம் வாழ வேண்டும் ஒரு தன்மை நமக்கு என்ன பண்ணணும்? இருக்கணும். இப்போ முயல் மீண்டும் தோற்றுவிட்ட வாழ்க்கை 3வது முறையாக மீண்டும் அவங்களுக்கு அங்கிருந்து வந்துச்சு. அதே பழைய இந்த ஞான பாட்டோட வச்சாங்க. அந்த பொண்ணு முயல் நின்றுச்சு, ஆமை வந்துச்சு, என் மேலே ஏறிடுச்சு, தண்ணியை கிடந்து என்ன பண்ணிச்சு, கொண்டு போய் விட்டுட்டு முயலை ஆமை முதுகு மலை ஏறி ஆமை முதுகு மலை
ஏறினா விளையாடலாம். அதுக்கு மேலே முருகன் வச்சு தண்ணியில் நீங்கி விட கரைச்சு விட்டு பொழுது என்னாச்சு, முயல் ஜெயிச்சு 3வது. இப்போ தேவை என்னன்னா, இன்னைக்கு தேவை யூனிட்டி. இந்தியாவுக்கு தேவையானது யூனிட்டி. கடந்த நாட்களில் போன 2 வாரத்துக்கு மேலே மணிப்பூர் போயிருந்தோம். சச்சிந்து போகுது பாலாவிலிருந்து 100 கிலோமீட்டர் முக்கிய மக்கள் அவங்க தான் சச்சிந்த இருக்காங்க. 100% கிறிஸ்டின், 99 விழுக்காடு கிறிஸ்டின்ஸ். ஆனால் அவங்க என்னுடைய தலைநகரை பார்க்க வர முடியாது, ஒதுக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு என்னன்னாலும் தலைநகருக்கு கேபிட்டல் சிட்டி வரணும், வர முடியாது. இம்பால் மக்களும் வர முடியாது. இம்பால் மக்களால் வேறு தேசம் வந்துடலாம். அந்த மக்களுடைய நிலைமை என்ன எப்படி இருக்குன்னா, நல்ல பெரிய பெரிய பில்டிங், பெரிய பெரிய கடைகள், வளர்ந்த சிட்டி, ரொம்ப ஹைஃபை சிட்டியாக ரோட்டில் வாழ்ந்து ஆயிரக்கணக்கான துணியை குளிச்சு போட்டுருக்காங்க. கூட்டமாக இந்த மக்கள் வாழ்ந்து டிடெக்ஷன்ஸே ரோட்டில் போட்டு விற்கிறது, ஆடி தள்ளுபடிகிறது, விலை குறைஞ்சதை கொண்டாந்து விலை குறைச்சி விற்கிறோன்னு ஏமாற்றுறாங்க. கடையில் ஷோரூமில் வைக்கிற 1000 ரூபா பேண்ட்டு கடையில் 30 ரூபா. அவன் 10 பேர் 20 பேர் போட்டு போட்டு பார்த்துருக்கோம், அழுக்காயிருக்கும், இழுந்திருக்கும். அதை கடைசியில் அதை விட கும்பலாக போட்டு பேட்டா ஷோ பண்ணியிருப்பான். முன்னால் டேபிளில் மொத்தமாக போட்டிருப்பான், விலை கம்மி. யார் மக்கள் வாழ்கிறாங்கன்னா, அந்த மக்களுடைய உடமைகள் ஏற்கப்பட்டு வீடு எரிச்சிட்டாங்க. அந்த மதவெறி ஜாதிவெளி இன்னைக்கு தமிழகத்தில் அதிகமாகிட்டே இருக்கு. அதுக்கு கடந்த நாளில் அந்த கோர்ட்டுடைய ஆர்டர் கேட்கிறாரு தலைவர், எத்தனை கோயிலை நீ சர்ச்சை இடிச்சுன்னு கேட்கிறாரு. சர்ச்சை இடிக்கிறதுக்கு அம்மா மினிஸ்டர் ஆகிட்டார். எத்தனை மசூதியை இடிச்சுன்னு கேட்கிறாரு. அதுக்காக அமைச்சர் ஆகிட்டார். அந்த சர்ச்சும் அந்த மசூதியும் இல்லைன்னா நீங்கள் தமிழகத்தில் கல்வி இருக்குமா? நீங்களாம் கேன்சர் கொடுப்போமா? இனோவாக்காரர் போயிருப்போமா? எந்த அளவுக்கு அந்த கிறிஸ்தவம் இந்த மண்ணுக்கு தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறது. நம்ம யாருமே குறை சொல்லலை, ஒருத்தர் கூட மலையேற்கே உடலை தலைவர் யாருமே சொல்றது கேட்க தப்பே எப்படியா கற்பனை சொல்லலை. அவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு தேவைக்குரிய நம்ம போராட்டங்களை செய்வாங்க. யூனிட்டி தாத்தாய்ஸும் முயலும் ஒன்றாக சேர்ந்தது ஜெயித்தது வாழ்க்கை. நான் யூத என்பதில்லை, கிரேக் என்பதில்லை, அடிமை என்பதில்லை, ஆண் என்பதில்லை, பெண் என்பதில்லை. நான் போலவை சேர்ந்தவர்களுக்கு கேபாவை சேர்ந்தவர்களுக்கு இல்லை. யாராவது கேபாவை கேட்டார், பவுல் கேட்டார், யாருமே ஞானஸ்தானம் கொடுத்த நீ திருச்சபையில் எவ்வளோ பிரிக்கிறாங்க. அவ்வளோ ஆசை சர்ச்சைக்கு கேட்டேன். நான் ஐயராக அங்கீகரிப்பேன். ஒரு மேரேஜ் முடித்து வெளியே வரைக்கும் அந்த ஃபாதர்களை கண்டுக்கிறீங்க. அவர் தந்தையாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், தூயாகிய கடவுளோடு பல தொழில் முடிச்சோடு இங்கே தான் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ஆசிரியர் என்ன நமக்கு யூனிட்டி. இப்போ நீங்கள் ஏஜி பாஸ்டர் சிஎஸ்ஐ வரீங்க, அந்த சர்வீஸில் நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறாங்க? நான் சிஎஸ்ஐ தான் பார்க்கணும், நான் ஆர்டர் பண்ணலை, பண்ண மாட்டேன். நாங்கள் தான் நேரில் போகணும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கிறிஸ்தவம் ஒன்றா இணைகிறோம். நேற்று ஐக்கிய கேரள தென்காசியில் எத்தனை பேர்? 1000 பேர், 3000 பேர் சொன்னாங்க, 600 பேர். அதனால் அவர் எண்ணெய் ஒன்று போயிருக்காரு, 2 போயிருக்காரு. அவர் மாத்தோட திட்டினேன், நீ கூட்டிய எத்தனை மணிக்கு சர்வீஸு, எத்தனை மணிக்கு வரணும், ஒன்றுமே கேட்க. என்ன பண்ணுறாரு? அந்த இந்தியா ட்ரெஸ்ஸு கேட்குறாரு. அன்றைக்கி ஓகேனா அமைச்சா போகணும், நீ எப்படியா பாஸ்டாக இருக்கும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்க. நீ பாஸ்ட் வரைக்கே நான் இல்லைன்னு
சென்னைனா என்ன பண்ணியிருப்பேன், கூப்பிடுவாங்க அண்ணே நேரே வந்து லெஃப்ட்டு அப்புறம் ரைட்டு அப்புறம் ரைட் வந்து சர்ச்சு வந்துடும். ஓகே நான் வந்துடுறேன், யூடியூப் எடுத்து வீட்டுக்கு போயிடுவேன், போக மாட்டேன். அட்லீஸ்ட் நான் எதிர்பார்ப்பது என்னை எங்கே கூட்டிகிட்டு போகணும், அவ்வளோதான். அந்த டைம் நான் லேட்டாக போகிறேன், நேற்று லேட்டாக வந்தேன், நான் டைம் சொல்லி தான் என் பழக்கம். ஏன்னா அடுத்த வேலை ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த ஐக்கிய அந்த யூனிக் அந்த கேரள சர்வீஸ், அந்த கேரள சர்வீஸ் அனுபவம் இருக்கு. ஒரே இடத்துல ஒரே பார்த்து எனக்கு ஐக்கிய ஏற்றத்தாழ்வு பார்க்கல. சின்ன பையன் அப்பா துவங்கி எல்லாத்துக்கும் கொடுத்தார். ஒருவேளை வருகிற காலங்களில் நாம் ஏற்றத்தாழ்வு, நான் பெரிய சர்ச்சு சீனியர் பாஸ்டர், நான் சின்ன பாஸ்டர், நான் உதவி பாஸ்டர், ஆண்டவர் எல்லாத்துக்கும் வருவது நீங்கள் புறப்பட்டு நீங்கள் வருகிறீர்கள். அன்றையும் பணம் மனதுக்குள்ள பாவனைக்கு நெரிசல் தொடங்கி சகல தேசத்தார் பிதாவின் அனுப்பிடுவது நாமே அனுப்புகிறேன். நீங்கள் போங்க, அருள் மீது வேலையாக்களோ. இன்னைக்கு நம்ம இந்த யூனிட்டியோடு செயல்பட காண்பது அழைக்கப்பட்ட நம்ம ஒற்றுமையாக செயல்படும். ஏற்றுக்காரர்கள் ஒற்றியாக நீங்கள் ஒற்றுமையாக நம்ம செயல்படுறோம். நிச்சயமாகவே பெரிய புரட்சி ஆண்டவர் அன்னைக்கு 70 காலங்களில் முதலாம் நூற்றாண்டில் அவங்க அடிப்பட்டாங்க. ஆனால் அசனவே இல்லை. நீரோ மன்னன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களை என்ன பண்ணாருன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஜாலியாக ஒரு இடத்துல சிக்கன் 6 பீஸ் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த சட்டியில் நெருப்பு போட்டு நிறைய போட்டு கருக்கு மேலே கம்பி வச்சு கம்பிக்கு மேலே சிக்கன் சாப்பிட்றாங்க. கேப்பா சிக்கனும் ஏதோ சிக்கன், கேப்பா சிக்கனும் தந்தூரி சிக்கனும் ஏதோ ஒரு கறியை மேலே அது ஒரே இடத்துல போட்டுக்கிறாங்க. நேற்று மதியம் ஒரு இடத்துல போன ஒருத்தர் வீட்டுக்கு 3 மணி 4 மணிக்கு அந்த திருவள்ளி அவுட்டில் 4 போகிற வழியில் 4 பையன் மைதானத்தில் உட்காந்து கறி சமைச்சு தண்ணி அடிக்கலாம். மைதானத்தில் சும்மா அனுப்பி போட்டு இதே மாதிரி நீரை முன்ன செஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அந்த மாஸ்டர் கொடுத்து சிலுவையில் கெட்டி தொங்குவாங்க. சிலுவை கீழே நெருப்பு எரியும். 5 அடிக்கு மேலே நெருப்பு, 5 அடி 6 அடிக்கு மேலே இருக்கும். ஃபேன் எடுத்துட்டு தொங்குவாங்க. கீழே நெருப்பு அடுப்பு எரியும். அதில் சிக்கன் சாப்பிடுவாங்க. அவர் சொன்னாராம், என் காலம் முடிகிறதுக்குள்ள ஒரு கிறிஸ்தவம் இல்லாமல் தேவையானா முதலாம் நூற்றாண்டில் மீறமன்னன் ரோம பேரரசில் அவருக்கும் இன்னொரு நாளுக்கு சென்றவர்கள் அவர் அங்கு பயணி சாத போகிறார். நீரோமன்னன் தன்னுடைய பிஏ சாத போகிறார். ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவங்களை போட்டார். கிறிஸ்துவ எங்கே குறைஞ்சிட்டான்னு கேட்டாராம். அந்த பிஏ சொன்னான்னா, நீங்கள் வந்து இருந்ததை விட 1000 மடங்கு அதிகமாக இருக்காங்க கிறிஸ்தவர்கள். இதுதான் சிலுவை, இதுதான் தீர்வு. அதான் மத்தேயு வர்றாங்க. கிறிஸ்தவம் என்பது ஐக்கிய வாழ்க்கையில் வாடுகை வாழ்க்கை. அதுதான் மிஷனரி எஜுகேஷனில் சின்ன சிலுவை போடுவோம், பிஷப் ஆகிய பெரிய சிலுவையாக இருக்கும். பாடுகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கும். ஆனால் பிஷப் சுற்றி கை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, சிலுவை பார்த்து மக்களே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பாடுகள் மத்தியில் நாம் கடந்து செல்வது தான் கிறிஸ்தவம். இதுக்கு தேவை யூனிட்டி. அந்த யூனிட்டியாக நம்ம இன்னைக்கு செயல்பட ஆண்டவர்கள் நினைக்கிறேன். அர்ப்பணிப்போடு நம்ம செயல்படுவோம். நிச்சயமாக இந்திய தேசம் சந்திக்கப்படும். இந்திய தேச மக்கள் இறுதி வாழ்வில் பெரிய வெளிச்சத்திருக்காங்க. அந்த மக்களுடைய வாழ்வு இன்னைக்கு மணிப்பூருடைய வாழ்வை பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் 100 கிலோமீட்டர் போகிறதுக்கு 1 மணி நேரம் போகிறது 7 ஹவர்ஸ் 7 மணி நேரம். ஆஃப் ரோடுன்னு சொல்கிறாங்க. ரோடு போடலை, ரோடு வெட்டிடலாம். 7 மணி நேரம் டிராவல் பண்ணாங்க. ஆற்றை கிடப்பது மாலையில் நாங்கள் போகிற காரை ஒரு லாரியில் ஏற்றி ஆற்றை கிடக்குறாங்க. லாரியில் ஏற்றிடுறாங்க. அந்த 1 மணி லாரி இருக்கும். ஒரு அடிமை இன்னைக்கு ஒடிசா மாநிலத்தில் பள்ளிகள் இல்லை, ஸ்கூல் இல்லை.
நம்ம ஊரில் 100 ஸ்கூல் நம்ம ஸ்கூலில் ஒன்று தான் இருக்குது ஒடிசா. நம்ம ஊரில் 100 பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் வருதுன்னா அவங்க ஊரில் ஒரு பஸ்ஸு தான் வரும் ஒடிசா. இந்த மாநிலம் நம்ம ஊரில் 1000 பெட்ரோல் பங்க்னா நம்ம ஊரில் ஒரு பெட்ரோல் பங்க் தான் பின்தங்கிற நிலைகள். இந்த மக்களுடைய வாழ்வுக்கு நாம் அர்ப்பணிக்காமல் இருந்தார். இப்படி ஒரு சபதத்தோடு இந்த கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாட ஆண்டவர் நினைக்கிறார். எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஏஜி திருச்சுவை குற்றாலம் ஸ்ரீ ஜெயராஜ் ஐயா மூலமாக, செங்கோட்டை பாலையா மூலமாக, அது பக்கத்தில் இருந்து ஊர் பேர் தெரியல, நாம் ஆண்டவர் நினைக்கிறார் கட்டளை ஆசிரியர்களாக மீண்டுமா என்னுடைய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்வேன்.